மாவழிது ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவை ஆராதிப்போம். அவர் நாமத்தின் வார்த்தையால் ஜெயம் கொள்வோம். பலனல்ல பராக்கிரமல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். பலனல்ல பராக்கிரமல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். பலனல்ல பராக்கிரமல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். பலனல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் கூடும். நம் போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவானதல்ல, தேவ பலமுள்ளவை. அவரின் இரக்கம் தூய அன்பு என்றும் மாறாதது. மாவழிது ஒன்று சேர்ந்து கிறிஸ்தேசுவை ஆராதிப்போம். அவர் நாமத்தில் வார்த்தையால் ஜெயம் கொள்வோம். பலனல்ல பராக்கிரமல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். பலனல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் கூடும். தேவ ஆவியினால் கூடும். தேவ ஆவியினால் கூடும். தேவ ஆவியினால் கூடும். அல்லேலூயா. தேவ ஆவியினாலே எல்லாம் கூடும். ஆமென். பலனல்ல பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் கூடும். நம் போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவானதல்ல, தேவ பலமுள்ளவை. ஆமென். அவரின் இரக்கம் தூய அன்பு என்றும் மாறாதது. அது மாவழிது. ஆமென். ஒன்று சேர்ந்து கிறிஸ்தேசுவை ஆராதிப்போம். அவர் நாமத்தின் வார்த்தையால் ஜெயம் கொள்வோம். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க? ஆமென். நம்மோடு இருக்கிறவர் ஜெயத்தை தருகிற தேவன். ஆமென். அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா போதும், உங்களோட எல்லா தேவைகளும் எல்லா கஷ்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகும். ஆமென். தேவைகள் சந்திக்கப்படும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சமூகத்தில் வந்துட்டீங்கன்னா அவர் பிள்ளையை அப்படியே வரவேற்கிறார். ஆமென். பாசத்தோடு அன்போடு மயமாய் ஆராதிக்கிறான். ஆமென். என்னோட நாமத்தை உயர்த்துறான். ஆமென். அதுக்கு தான் நம்ம உற்சாகமாக ஆராதிக்கிறோம் தேவனை. ஹல்லேலூயா. அவரின் இரக்கம் தூய அன்பு பாருங்க. ஆமென். அவரோட இரக்கம் எல்லையே இல்லை பாருங்க. ஆமென். அவ்வளோ அன்புள்ள தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். நல்ல உற்சாகமாக பலன் அல்ல பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் கூடும் என்று கைகளை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. பலன் அல்ல பராக்கிரமம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். தேவ ஆவியினால் பலன் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியினால் கூடும். திரும்ப சொல்லுவோம். பலன் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியினால் கூடும். பலன் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியினால் கூடும். நம் போராயுதங்கள் மாம்ச
பாடுவோமா? பலன் அல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் கூடும். நல்ல இன்னும் கொஞ்சம் சத்தமா, பலன் அல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் கூடும். இன்னொரு முறை, பலன் அல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் கூடும். நம் போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவானதல்ல, தேவ பலமுள்ளவை. அவரின் இரக்கம் தூய அன்பு என்றும் மாறாதது, மாவழிது. ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவை ஆராதிப்போம், அவர் நாமத்தின் வார்த்தையால் ஜெயம் கொள்வோம். பலனல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் கூடும். தேவ ஆவியால் பலனல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் கூடும். பலனல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் கூடும். பலனல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் கூடும். பாருங்க, நம்ம தேவ ஆவியினாலேன்னு சொல்லி பாட 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 ஆவிக்குரிய சேனைகள்ல பெரிய கட்டுகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஆவிக்குரிய காரியங்கள்ல பெரிய ஒரு வெற்றியை நீங்க பாடும் போதே தேவன் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பலன் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியாலே 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 சொல்லும் போது உங்க ஆவியின் கண்கள் திறக்கப்படுது பாருங்க பாடும் போதே. ஆமென். உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு விரோதமாக இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அது நிர்மூலமாகுது. ஹல்லேலூயா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. அதான் திரும்பவும் பாடுறோம், தேவ ஆவியாலே பலன் அல்ல பராக்கிரமம் அல்ல நம் மாம்சம் அல்ல, எல்லாம் தேவன் தான், எல்லாம் அவரோட ஆவி தான், எல்லாம் அவரோட அற்புதம் தான், அவரோட பலன் தான். அப்படி சொல்ல 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 அவரோட நாமத்தையே சொல்ல, ஆண்டவரே நீர் மட்டும்தான் சொல்லி நம்மளை தாழ்த்தி அவர் உயர்த்தும் போது அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினால் நடக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை தான் நம்ம பிசாசு வெட்கப்படுறான். நம்ம தேவ ஆவியாலே அவனுக்கு பிசாசுக்கு தேவையெல்லாம் நம்ம மாம்சத்தை பார்க்கணுன்னு தான் அவன் ஆசைப்படுறான். ஆனால் நம்ம என்னைக்கு நம்ம மாம்சத்தை உலக பிரகாரமான காரியங்களை பார்க்கறத விட்டுட்டு ஆவியின் காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் வெற்றி நம்மளுக்கு வரும் பாருங்க. ஆமென். அப்படிதான் பிசாசு நம்ம கண்ணை மறைக்கிறான். ஆனால் தேவன் நம்ம சொல்றாரு, ஆவின் கண்களை திறந்து பாருங்க, பார்க்கும் போது தான் வெற்றியை நீங்க பார்க்க முடியும். ஆமென். அப்போ ஆவின் கண்களை திறந்து பார்க்கணும்னா நம்ம அந்த மாதிரி நம்ம பாடணும், அதை தியானிக்கணும். ஆமென். ஆவி உலகத்திலே நம்ம இருக்கணும், அப்பதான் நம்ம ஆவின் கண்கள் திறந்தே இருக்கும் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. செல்லுக்கு வைஃபை கனெக்ஷன் வேணும்னா ஹாட்ஸ்பாட் என்ன பண்ணணும், ஆன் ஆகி இருந்தாதான் எப்பவுமே கிடைக்கும் கனெக்ஷன், அப்பதான் நெட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆமென். அந்த ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த வைஃபையை ஆன் பண்ணணும். அப்போ வைஃபை ஆன் பண்ணாதான் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆகும். அப்போதான் அதே மாதிரி தான் பாருங்க, நம்ம என்னைக்கு எப்போ ஆனா இருக்குமோ அன்னைக்கு தான் அந்த ஆவிக்குரிய ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஸோ ஆன் பண்றது ஆஃப் பண்றது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. ஸோ எந்த நேரமும் வேதத்தை குறித்து அவர் வார்த்தையை குறித்து அதை தியானிச்சுட்டே இருக்கும் போது ஆவின் கண்கள் ஆவி உலகத்திலே நம்ம இருப்போம் பாருங்க. ஆமென். எல்லா வழிகளும் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. அதை தான் இயேசுப்பாவும் செய்து காமிச்சார். ஆமென். என்னை விட பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்வீங்க, என்னோட பெரிய காரியங்களை செய்வீங்க. ஆமென். உலகத்தில் உள்ள எந்த ஒரு சாமியார் எந்த ஒரு பெரிய மந்திரவாதியும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆமென். எல்லா வித்தியை கற்றுக் கொடுத்தா கூட கடைசியாக இருக்க ஒரு வித்தியை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க சீசருக்கு. ஆனால் நம்ம ஏசப்பா எல்லா வித்தியையும் கற்றுக் கொடுத்தார் நம்மளுக்கு. ஆமென். அதோட பெரிய வித்தியே நீங்கள் செய்வீங்கடா அப்படின்ட்டார். இதுக்கு மேலே என்னங்க நம்மளுக்கு ஆண்டவர் செய்யணும்? ஆமென். எவ்வளோ பெரிய அற்புதமான ஆண்டவர். அதுக்கு தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கணும், ஆவிக்குரிய சிந்தனையாகவே இருக்கணும் பாருங்க. ஆமென். அவரோடு தரித்திருக்கும் போது தான் கனி கொடுக்குற வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஆமென். அப்போ அதை குறித்து பேசிகிட்டே இருக்கணும், தியானிச்சுட்டே இருக்கணும். இப்போ பாடுற பாட்டு ஆவியின் உலகத்தை பற்றி பாடுறோம், ஆவியை பற்றி பாடுறோம். பலன் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியினாலே என்ற சிந்தை நம்ம கூட எப்பொழுதும் இருக்கணும் பாருங்க. ஆமென். அதை குறித்து நம்ம எப்பொழுதும் தியானித்து கொண்டே இருப்போம். திரும்பவும் பாடுவோம், பலன் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியினால் கூடும். பலன் அல்ல, சொல்லுங்க, பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியினால் கூடும். தேவ ஆவியினால் கூடும். இன்னொரு முறை உற்சாகமா கையில் தட்டி இந்த பாடல, புது பாட்டு தான், சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. கைகளை உற்சாகமா தட்டுவோமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. பலன் அல்ல
கூடும் பலனல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் 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 கூடும் தேவ ஆவியினால் கூடும் தேவ ஆவியினால் கூடும் தேவ ஆவியினால் கூடும். ஹல்லேலூயா. தேவ ஆவியினால் எல்லாம் கூடும். இன்னொரு பாடலை பாடுவோம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் சுத்த ஸ்தலத்தில். ஹல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
மகிழ்ச்சியாய் செல்வீர், சமாதானம் கொள்வீர். பர்வதங்கள் மலைகள் முன்பாய் முழங்கும், ஆனந்தம் பெருகும் என்னாலுமே. துன்பம் சுகமாகும். மகிழ்ச்சியாய் செல்வீர், மகிழ்ச்சியாய் செல்வீர், சமாதானம் கொள்வீர். பர்வதங்கள் மலைகள் முன்பாய் முழங்கும், ஆனந்தம் பெருகும் என்னாலுமே. துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும், வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், நீ செல்லும் பாதைகளில். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும், வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், நீ செல்லும் பாதைகளில்.
கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா 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 துதி கீதங்கள் இசைப்போம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். மகிழ்ச்சியாய் செல்வீர், சமாதானம் கொள்வீர். மகிழ்ச்சியாய் செல்வீர், சமாதானம் கொள்வீர். பர்வதங்கள் மலைகள் முன்பாய் முழங்கும், ஆனந்தம் பெருகும் என்னாலுமே உம் துன்பம் சுகமாகும். மகிழ்ச்சியாய் செல்வீர், சமாதானம் கொள்வீர். பர்வதங்கள் மலைகள் முன்பாய் முழங்கும், ஆனந்தம் பெருகும் என்னாலுமே உம் துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும். வயல்வெளியில் மரங்கள் கைகொட்டும், நீ செல்லும் பாதைகளில். ஹல்லேலூயா. அவர் செல்லும் பாதைகளில் வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டுமா பாருங்க. தினமும் அவரோட மகத்துவத்தை, ஆமென். உலகத்தில் உள்ள எல்லா மலைகள், காடுகள், பறவைகள் எல்லாம் அவரோட மகத்துவத்தை போற்றி பாடுது பாருங்க. ஆனால் நம்ம தினமும் அவரோட நாமத்தை பாடுறோமா, துதிக்கிறோமா? சபைக்குள்ளே வந்து உற்சாகமாக நம்ம பாடுறோமா? வீட்டில் பாடுறோமா? தனிப்பட்ட ஜெபத்தில் பாடுறோமா? ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா ஒரு கிரியேஷன்ஸ், எல்லா படைப்புகளும் அவருடைய நாமத்தை தினமும் துதிக்குதான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று தினமும் காலையில், சாயந்தரம், மதியம் 24 மணி நேரமும் துதிக்குதான் பாருங்க. நம்ம துதிக்கிறோமா உண்மையா தேவனை? ஆமென். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும், நீர் செல்லும் பாதைகளில் எல்லாம் அவர் எங்க இருக்காரோ அங்க துதி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒன் டைம் உற்சாகமா பாடி, முடிந்தவர்கள் எழுந்து நின்று உற்சாகமா கைகளை தட்டி பாடுவோம். குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். திரும்பவும் சொல்லுவோம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை அசைத்து அல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா 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 துதியின் கீதங்கள்
Hallelujah, 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 துதியே Hallelujah, hallelujah. கைகளை தட்டி உற்சாகமாக அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி Hallelujah, hallelujah, துதியே கீதங்கள் இசைப்போம். Hallelujah, 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 துதியே கீதங்கள் இசைப்போம். பாருங்க, நீங்க சந்தோஷமா பாடுனீங்கன்னா உங்க மேல கோபமா இருந்தா கூட அவர் மன்னிச்சிருவாராம். ஒரு வசனம் இருக்கு. ஆமென். அதுக்கு தான் உற்சாகமா பாடணும் பாருங்க சபையில வந்தோனே. ஆமென். எல்லா கவலைகளும் என்ன காரியங்கள் இருந்தாலும் மறந்துட்டு ஆண்டவரே நீரே என்னை காப்பாற்றுகிற தேவன், எல்ஷடாய் தேவன், என்னை விசாரிக்கிறவர். ஆமென். உற்சாகமா பாடுவோமா? கையில தட்டி எல்லாரும் கையை தட்டுங்க. 1 2 3 4 1 2 3 4 சுஜி கை தட்டு. 4 செல்ல உள்ளவை 1 2 3 4 உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். எல்லாரும் சேர்ந்து உங்கள் குரல் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். சத்தமா உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை தொழுதிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். கைகளை அசைத்து Hallelujah, 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். ஒரு முறை சொல்லுவோம். Hallelujah, 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். Hallelujah, 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். Hallelujah, 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை தொழுதிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். Hallelujah, 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். Hallelujah, 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். Hallelujah. கண்களை மூடி அவருடைய நாமத்தை, பரிசுத்த நாமத்தை மட்டும் பார்ப்போம். கர்த்தாவே, நன்றி தகப்பனே, நீர் நல்லவர், நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவன். ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. ஹalleluya. அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை அவர் பாடலை உற்சாகமாய் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எலியாவின் தேவன் நம் தேவன். ஆமென். வல்லமையின் தேவன் நம் தேவன். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹalleluya. எலியாவின் தேவன் நம் தேவன். அந்த தேவன் இப்போது நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகமாய் எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே
விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இன்னொரு முறை, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் சொல்லுங்கள், கர்த்தரே கர்த்தரே தேவன் என்றே ஆத்ம கர்த்தர். ஆமென். அவரே தேவன் என்று நாம் ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தர் நம் கட்டுகளை உடைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நுகங்களை எடுத்து போடுகிறார். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவ ஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலி புரிந்தார். தேவ ஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். சொல்வதார், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். ஓ எஸ் ஆமே, அவரே தேவன். ஆமே, கர்த்தரே தேவன். He is the Lord. ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம். ஆமே, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதிலளித்த ஜீவ தேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதிலளித்த ஜீவ தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று பணிந்தர தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று பணிந்தர தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். தேவ ஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தார். தேவ ஜனம் கூட்டி சேர்த்த பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும், அவன் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அவரை தேவன் என்று அறிக்கையிடுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். பல 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 காராபாரி காராபாரி பல 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 பல. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். கர்த்தரே தேவன், கர்த்தர் கரங்களை தட்டி உற்சாகமாய் என்றே ஆர்ப்பரிப்போம்.
உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரே தேவன், He is the Lord, Jesus is Lord. ஆமென். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கின அந்த வல்லமையுள்ள தேவன், ஹல்லேலூயா, அவரை நாம் இந்த நாளிலே அவரே தேவன் என்று நாம் அறிக்கையிடும்போது கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பவர், நம்முடைய கண்ணீரை காண்பவர், நமக்கு சுகம் தருகிறவர். ஹல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் எழுந்து இந்த பாடலை நாம் படிக்க போகிறோம். எல்லாரும் ஹல்லேலூயா ஆவியில் நிறைந்து விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையாவே, சுகம் தருபவர். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் இயேசையா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே. எல்லாரும் கரங்களை அசைத்து ஐயா, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவர். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர், உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர். ஆமென். கர்த்தர் யாவே நமக்கு ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி, சித்தம் உண்டு சுத்தமாகு
விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை கர்த்தர் நம்முடைய கண்ணீரை கண்டு ஹல்லேலூயா நமக்கு பலன் தருகிற தேவன். ஹல்லேலூயா. பாபா 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 இயேசுயா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா எல்லாரும் சொல்லுங்க எல்லாமே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா சுகம் தருபவரே